அடுத்தபடியாக நான்காம் திருமுறை மிக அற்புதமான பாடல். திருநாவுக்கரசர் பெருமான் அருள் செய்தது காந்தாரம் என்று சொல்லக்கூடிய பண்ணிலே அமைந்தது. ராகம் நவரோஸ் என்கின்ற ராகத்திலே அமைந்தது. இறைவன் ஆவூரிலே எப்படி அமர்ந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு அருமையாக பெருமான் நாவுக்கரசர் பெருமான் நமக்கு பாடி காட்டுகிறார். எந்தெந்த நிலையிலே நாவுக்கரசர் பெருமான் இறைவனுடைய காட்சியை கண்டார் என்பதை இந்த பாடலிலே மிக அருமையாக நாமெல்லாம் இறைவனை எப்படி வணங்குவோம் என்று தெரியாது. அவன் உருவத் திருமேனியாக இருக்கும் பொழுது நமக்கு வழிபட தோன்றும். அவன் உருவமாக இருக்கின்ற பொழுதும் வழிபட தோன்றும். ஆனால் அருவநிலையிலே இருக்கின்ற பொழுது வழிபடுவது எப்படி என்று தெரியாது. ஆனால் இந்த ஞானிகளுக்கு இறைவன் அருவத்திலே காட்சி அளிப்பதாக சொல்லுகிறார். அப்படி அருவத்திலே காட்சி கொடுக்கக்கூடிய இறைவன் எப்படி தோன்றினார் என்பதை இந்த பாடலிலே நாவுக்கரசர் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். இது அருமையான வரிகளை கொண்ட பாடல். இறைவன் யாரோடு இருக்கிறார் என்றும் அவரோடு எப்படி நமக்கு அருள் புரிகிறார் என்றும் மிக தெளிவாக நமக்கு பாடக்கூடிய ஒரு பாடல்.